உங்களுக்கு ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கா? அந்த லட்சியத்துடைய உயரத்தை பார்த்தாலே பயமா இருக்கா? அப்படின்னா இந்த கதையை நீங்க நிச்சயமா கேட்கணும். ஒரு முறை தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருந்து ஒரு பறவை கடல் தாண்டி பறந்து வேடந்தாங்கலுக்கு வந்து சேர்ந்துச்சான். அப்போ வேடந்தாங்கல்ல இருக்கிற பறவை அந்த பறவை கிட்ட கேட்டுச்சான், அது எப்படி பறவையே இவ்வளோ தூரம் பறந்து வர்ற, அதுவும் கடல் மேலெல்லாம் பறந்து வரும்போது சாப்பாடு கூட கிடைக்காது, எப்படி பசி தாங்கி பறந்து வர்ற அப்படின்னு. அதுக்கு அந்த பறவை பதில் சொல்லிச்சான், நான் என்ன நேத்து நினைச்சு இன்னைக்கா பறந்து வரேன், வருடத்துடைய ஒவ்வொரு நாளும் இப்படி பறக்கிறத பத்தி நான் யோசிச்சு பாக்குறேனே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நான் சாப்பிடுற உணவை என்னுடைய உடம்புல கொழுப்பாக நான் சேர்த்து வைக்கிறேனே, அந்த கொழுப்பை எரிச்சு எரிச்சு தானே கடல் தாண்டி நான் பறந்து வரேன் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய குறிக்கோள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம குறிக்கோளை பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா அதை அடையிறதுக்கு சில காலம் முன்னாடியே அதற்கான எஃபர்ட்ஸை நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்டா கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்மளால வெற்றி பெற முடியும்.